சாக்ரட்டிஸின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். ஏதென்ஸ் வாசி ஒருவர் சாக்ரட்டிஸிடம் வந்து, உங்களுடைய நண்பரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதை உங்களிடம் சொல்வதற்காகவே வந்தேன். சாக்ரட்டிஸ் அவரிடம், ஒரு நபரை பற்றி என்னிடம் யாராவது சொல்வதாக இருந்தால் 3 விஷயங்களை அறிந்த பிறகே நான் அதை கேட்பது வழக்கம். முதலாவதாக, நீங்கள் சொல்ல வந்த விஷயம் உண்மையானதா, உறுதியானதா? இரண்டாவது, நீங்கள் சொல்ல வந்தது நல்ல விஷயமா? மூன்றாவது, நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தால் எனக்கு ஏதாவது நன்மை உண்டா? நண்பரை பற்றி சொல்ல வந்த ஏதென்ஸ் வாசி இல்லை என்றார் சாக்ரட்டிஸின் 3 கேள்விகளுக்கும். ஆக, நீங்கள் சொல்ல வந்த விஷயம் உண்மையா பொய்யா என்பது உங்களுக்கு தெரியாது, நல்ல விஷயமும் அல்ல, எனக்கு பயன்படக்கூடியதும் அல்ல என்றால் எதற்காக நீங்கள் அதை என்னிடம் சொல்ல வேண்டும்? அப்படி செய்வது வீண் பழி சுமத்துவதாக ஆகிவிடக்கூடும் அல்லவா? இதே போல உங்களையும் மற்றவர் இப்படி சொன்னால் உங்கள் மனது என்ன பாடுபடும்? சற்று சிந்தித்து பாருங்கள் ஏதென்ஸ் வாசியே, என்றார் சாக்ரட்டிஸ். நண்பனை பற்றிய வதந்தியை சொல்ல வந்த அந்த ஏதென்ஸ் வாசி தலை கவிழ்ந்து நின்றார். மக்கள் இப்படித்தான் வீண் வதந்திகளை பரப்புகிறார்கள். தங்களது நோக்கத்தையும் ஆற்றலையும் விரயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு அற்ப மகிழ்ச்சி. ஆனால் இது போன்ற வதந்திகளை கேட்க நேரமோ விருப்பமோ மகிழ்ச்சியோ இல்லை, என்றார் சாக்ரட்டிஸ். அடுத்தவர்களை பற்றி எவரேனும் உங்களிடம் பேசினால் நீங்களும் இதையே பின்பற்றுங்கள். நீங்கள் அடுத்தவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் இந்த 3 கேள்விகளை நீங்களே உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆம் என்று உங்கள் மனது சொன்னால் மட்டுமே அடுத்தவர்களை பற்றி பேசுங்கள். நீங்கள் கேட்கும் கேள்வியில் உங்களுடைய உள்மனது இல்லை என்கிற பதில் வந்தால் அடுத்தவர்களை பற்றி பேசுவதை நிறுத்திவிடுங்கள்.